Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பனை மரங்களை வெட்டி சாய்த்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்த அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தெக்கூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த 18 பனை மரங்களை உரிய அனுமதியின்றி மர்ம நபர்கள் வெட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற பெண் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நெற்குப்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கிராம நிர்வாக அலுவலரிடம் ஜெயந்தி புகார் அளித்த போது ஜெயந்தி தான் மரத்தை வெட்டியதாக குற்றம் சாட்டியதாக அவர் வேதனை தெரிவித்தார். மேலும் பனை மரங்களை வெட்டிய மர்ம நபர்களை விரைந்து கண்டுபிடிக்கவும் வலியுறுத்தினார். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் மக்கள் மீதே பழி சுமத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை பார்சன்ஸ் வேலி அணையில் மின் மோட்டார் பழுதானதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். உதகை நகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பார்சன்ஸ் வேலி அணையின் நீரேற்ற நிலையில் உள்ள மின் மோட்டார் பழுதாகி உள்ளதால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 36 வார்டுகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் நகரமன்ற தலைவர் மற்ற உறுப்பினர்களை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக அதிமுக மற்றும் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். விடியாத திமுக ஆட்சி குடிநீரை பற்றியும் கவலைப்படுவதில்லை, மக்களை பற்றியும் கவலைப்படுவதில்லை. மக்களுக்கு எப்படி குடிநீர் கிடைக்கிறது என்பதை குறித்து சிறிதும் கவலைப்படாமல் வெத்தன போக்கோடு இருந்த காரணத்தினால்தான் இன்றைய தினம் சுமார் 25 நாட்களாக உதயநகரிலே யாருக்கும் குடிநீர் கிடைக்காத ஒரு அவல நிலை திரும்பி இருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க இந்த மோசமான திமுகவினுடைய ஆட்சியும் மோசமான திமுகவுடைய நகராட்சி நிர்வாகம் தான் காரணம் என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கல் இறக்கி விற்பனை செய்த விவசாயி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவம்பாடி வலசு கிராமத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் கல் இறக்கி விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதையறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் கல்லை பறிமுதல் செய்ததோடு கணேஷை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்தனர். இதனை கண்டித்து திரளான விவசாயிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். வாழ்வாதாரத்திற்காக கல் இறக்கி விற்பனை செய்யும் விவசாயிகள் மீது விடியா அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்ததற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. எங்களோட கிராமத்தில் அப்பாவை கணேஷ் அப்படிங்கிற எங்கள் அப்பாவை 4 காவல் அதிகாரிகள் சப் இன்ஸ்பெக்டர் முதல் கொண்ட 4 பேர் ஒரு தீவிரவாதியை கைது பண்ணிட்டு வர்ற மாதிரி அங்கேருந்து கைது பண்ணிட்டு வர்றாங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வர்றோம், ஸ்டேஷனுக்கு நாங்கள் வர்றோம்னு சொன்னால் கூட அதையும் தாண்டி எங்களை மிரட்டி கைது பண்ணிட்டு ஸ்டேஷன்லேயும் அப்படி தான் ஃபோனை உள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது, வீடியோ ஆன் பண்ணக்கூடாது, நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லுக்கு அனுமதி கொடுத்தா விவசாயி தான் நல்லா இருப்பான். டாஸ்மார்க்குக்கு இன்னும் பார் ஓப்பன் பண்ணி டாஸ்மார்க் கடைகள் இன்னும் அதிகமாக திறந்தோம்னா மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் முதலமைச்சரும் நிறைய சம்பாதிக்கலாம். இன்னும் பாவம் அவங்க ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்க. விவசாயிகள்லாம் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. அந்த நினைப்பில் தான் அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.